ஜெய் சாயிராம். உன்னுடைய தற்போதைய இந்த நிலையெல்லாம் மாறி வாழ்க்கை உனக்கு மிக அழகான ஒரு பொக்கிஷத்தை பரிசாக கொடுக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை காணப்போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழும் உன் வாழ்வில் நடக்கும். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என் மேல் அளவு கடிந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு.
நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு. அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன். என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது என்ன என்பதை நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் மனதிற்கு என்ன தேவை, அதைவிட மிகவும் முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை நான் யோசித்து முடிவெடுத்து விட்டேன். அதற்கான வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்தது. இனியும் என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகரும். எனவே நீ பயப்படவோ குழம்பவோ வேதனைப்படவோ போராடவோ எதுவுமே தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இப்பொழுது உன் மனம் மாய வலையில் சிக்கிக்கொண்டு குழப்பமாக இருக்கிறாய். இப்படி குழப்பமாக இருக்கும் உன் மனநிலையில் நீ எதையும் யாரிடமும் போய் கூறவும் வேண்டாம், அறிவுரைகளை யாரிடமும் கேட்கவும் வேண்டாம். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதில் ஏதாவது ஆதாயம் எடுத்துவிடலாமா என்ற சிந்தனையோடுதான் இங்கு பல பேர் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நீயே போய் உன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. உன் மனம் போராட்டமாக இருக்கும் இந்த சமயத்தில் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் போய் அதை பகிர்ந்து கொள்ளாதே. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்ற அறிவுரையையும் மற்றவர்களிடம் கேட்டு அதன்படி செயல்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் உன்னுடைய குறைக்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய்? நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும்
யோசித்து யோசித்து உனக்கு நல்லது எது தீயது எது, உனக்கு அது கொடுத்தால் நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா என்பதை சிந்தித்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே நீயே வலியப் போய் மற்றவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே. எனவே இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலையில் யாரிடமும் போய் ஆலோசனையும் கேட்க வேண்டாம், நீயாக முடிவும் எடுத்துவிட வேண்டாம். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு தோன்றி ஒரு நல்ல பதிலை, ஒரு நல்ல சூட்சமத்தை சொல்வேன். நம்பிக்கையோடு காத்திரு. உன் சாயப்பா உனக்காகவே சர்வ நிச்சயமாக வருவேன். எதற்குமே சற்று நிதானமாக இரு. நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன். எதற்குமே ஒரு கால நேரம் வந்தாக வேண்டும். அந்த நேரம் வரும் வரை சற்று நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியே நான் வழிவகை செய்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். அத்தகைய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது, நான் உருவாக்கி விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், நோயற்ற வாழ்வு, சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என்று அனைத்தையுமே நான் உனக்கு பரிசாக வழங்கவிருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையானாலும் அதில் நீ வைத்த நம்பிக்கைக்கான பொக்கிஷமான பரிசு இதுதான். நீ நன்றாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். அன்பான பரிசோடு, அற்புதமான வாழ்க்கையோடு, உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு மிக நன்றாகவே வாழப்போகிறாய். பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷம்தானே குழந்தையே? இனி உன்னுடைய கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நான் விலக்கி வைப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இனி எல்லாமே இன்பமயமே. மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில். இது நாள் வரை நீ உன் வாழ்வில் பட்ட வலிகளெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என் வாழ்வில் எல்லாம் இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்காதே. உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. அனைத்தும் எனக்கு கிடைக்கும், அப்பா எனக்கு கொடுப்பார் என்று நம்பு. உனக்கு கிடைக்காமல், உனக்கு கொடுக்காமல் உன் அப்பாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும் என்று உன் அப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத மனதை குழப்பிக்கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, கண்ணீர் சிந்திக்கொண்டு இருப்பது தேவையில்லாத செயல் என் குழந்தையே. என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் நினைத்து கொண்டிரு. பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எதற்காகவும் கலங்காதே, அழாதே. தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் நிலை உயரும். நான் உயர்த்தி அமைப்பேன். பிரகாசமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் எந்த காரியமும் நிகழாது. சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும்.
சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும், எல்லோருடைய வாழ்வில் நடந்தும் இருக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் மற்றொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். எனவே நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள், வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஜெய் சாயிராம். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் பிள்ளையே. நல் செய்தி வந்திருக்கிறது. உன்னை யாராவது உதறி செல்கிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்க செல்கிறான் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் தாரக மந்திரமும் கூட. உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை தாக்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன்னை வாட்டினாலும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய்.
வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? திரு குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள். முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்து கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன், உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன்.
சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்துக் கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால்தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய்.